பிஜேபியோட எப்ப அதிமுக எடப்பாடி சேர்ந்தாரோ அன்னைக்கே அதிமுகவுக்கு அழிவுன்றதை நாங்க அப்பயிருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் அதிமுக என்பது அடுத்த தேர்தலில் இருக்குமா இல்லையான்றது மில்லியன் டாலர் கேள்வி. அவர்களை ஏதாவது ஒரு இயக்கத்தை அழிப்பளிப்பது என்பது இந்தியாவுடைய பல மாநிலங்கள்ல பிஜேபி இந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். பல இயக்கத்தை பல கட்சிகளை காணாமல் செய்திருக்கிறார். இப்போது தமிழ்நாட்டில் அதிமுக அத்தகைய பரிதாபகரமான நிலைமைக்கு உள்ளார். அதாவது அவங்க தானாக முன் வந்து அவையில அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆதரவு கேட்கல, ஏன்னா ஆதரவு போதுமான ஆதரவு இருந்தது. நாங்க கவர்னர் கேளுங்க சார், நாங்க கொஞ்சம் இருங்க சார், நான் சொல்றதை கேட்கணும்ல. நாங்க ஆதரவு கடிதம், நான் சிபிஐ, சிபிஎம், பிசிகா, ஐயுஎம்எல் ஆதரவு கடிதம் கொடுத்த உடனே அவருக்கு போதுமான அளவுக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான போதுமான ஆதரவு என்பது கிடைத்துவிட்டது. அவையில அன்றைக்கு தானாக முன் வந்து பலரும் ஆதரிக்கிறார்கள், சிலர் நடுநிலை வைக்கிறார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு அன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அவங்க எல்லாம் நடுநிலை, இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி நடுநிலை வைக்கணும் உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு நடுநிலை வைத்தாங்க, பிஜேபி நடுநிலை வைத்தாங்க. இதெல்லாம் வேற ஒரு அணியில இருந்தது. ஏன் இதை மட்டும் கேட்குறீங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க? முற்றிலும் அரசியல் சூழலில் ஒரு பெரும் மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. முதல்ல அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். அரசியல் சூழலில் ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அநேகமாக இப்போது இல்லை. அதை பத்தினா நீங்க கவலைப்பட மாட்டேன்றீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கப்ப இருந்தால் இல்ல இருந்திருந்தால் அவங்க அவையில வந்து நடுநிலை வைக்கிறாங்க. பிஜேபி அதிமுக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போது இருக்கிறதா? இல்ல. ஏன்னா பிஜேபி அவையில நடுநிலை வைக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி நடுநிலை வைக்கிறாங்க. இவங்களோட நின்ன அமமுக கட்சியை சேர்ந்த ஒரே ஒரு உறுப்பினர் இவர் நீக்கிறாரு, அவர் உடனே அங்க ஆதரவா வாக்களிக்கிறாரு. அதிமுக ரெண்டா உடைஞ்சு ஒரு பகுதி வாக்களிக்கிறாங்க, ஒரு பகுதி வெளிநடப்பு பண்றாங்க, எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே இது எல்லாமே ஏற்பட்டிருக்கிற அரசியல் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் தானே. அந்த அணி எல்லாமே அதே தானே இப்ப வந்து தாவேக்காவும் முன்னெடுத்து. ஏன்னா வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி கூட பார்க்காம அவர் ஆதரவு 25 எம்எல்ஏக்களை தான் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே போய் அவர் பார்த்து வராரு, சிஎம் நேரடியா போய் பார்த்து வராரு. அவங்க தரப்புல சொல்றது எடப்பாடியை பாக்குறதுக்கு நாங்க டைம் கேட்டோம், அவர்கள் தரப்புல டைம் கேட்டோம்னு அவங்க சொல்றாங்க. சார் எங்கள்கிட்ட சொன்னது ஏபி முனுசாமி, அதுக்கப்புறம் மறுத்துட்டாரு. எங்கிட்ட சொன்னது நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கேன். எல்லா தலைவர்களையும் பார்த்ததை போல எடப்பாடி அவர்களையும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையில் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கூட நாங்க உட்பட சொன்னது எல்லாத்தையும் பார்த்திருக்கீங்க, அவரையும் பார்த்திருக்கலாம். இந்த ஒரு குரூப் பார்க்கறது இன்னொரு குரூப் பார்க்காம இருக்கிறது பொறுத்தமல்ல அவரையும் பார்த்திருக்கலான்றது ஏற்கனவே உங்களுடைய கருத்து சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, இந்த மாதிரி தேர்தல் நடந்து 20 நாளையில ராஜினாமா பண்றது, திரும்ப வந்து கட்சியில சேர்றது, அது ஏற்கனவே கட்சியின் சார்பில் நாங்கள் கடுமையான எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்ச பிறகு அந்த நாளோட ஸ்டாப் பண்ணதுல சிபிஎம்க்கு முக்கியமான ரோல் இருக்கு. இல்லைன்னா இன்னும் பல பேர் ராஜினாமா போட்டுருப்பாங்க. எங்க தரப்புல இருந்து இல்ல எங்க கட்சி சார்பா தான் நான் சொல்ல முடியும். தாவேக்கா சார்பா நான் பதில் சொல்றதுக்கு இல்ல. 4 எம்எல்ஏக்களை சேர்த்தது உடனே 20 நாளையில வாக்களித்த மக்களை பற்றி கவலைப்படாமல் 20 நாட்கள்ல ராஜினாமா பண்ணது என்பது தவறான ஒரு செயல். அப்படி ராஜினாமா பண்ணவங்க விரும்பி ராஜினாமா பண்றாங்கன்னா அவங்களையா நீங்க சேர்த்துக்கிறீங்க? நீங்க சேர்த்துக்கிட்டது உடனடியா சேர்த்து கொண்டது தவறு. அது தாவேக்கா பேர்ல தான் கெட்ட பேரை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் ஏற்கனவே நாங்க வெளிப்படுத்திருக்கோம். எதிரியுமே தாவேக்காவை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அந்த அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைப்பதற்கான ஒரே வாய்ப்பு அந்த கட்சிக்கு மட்டும்தான் இருந்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைவது என்பது ரொம்ப அவசியம். அதற்கு மாறான வேற எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாது. அதனால நாங்க வந்து என்ன அடிப்படையில் இதுக்கு ஆதரவு என்பதை ஏற்கனவே பல முறை தெளிவுபடுத்தியாச்சு. அதனால தாவேக்கா தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லியிருக்கோம். சோசியல்காரர் அவருடைய அரசியல் செயலாளராக நியமிச்சாங்க, உடனடியாக நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பட்டு உடனே கட்சியில சேர்ந்தது நாங்க தவறு என்று சொல்லியிருக்கோம். இப்ப திருப்பரங்குன்ற பிரச்சனையில சரியான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, வரவேற்கிறோம். அதனால இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அது
கொள்கை சார்ந்து அதுல ஏதாவது எங்களுக்கு மாறுபாடு இருக்குன்னா நாங்க உடனடியா எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வோம். அவர்களிடம் நேரடியா அவங்களை சந்திச்சு வற்புறுத்தி இதுல எல்லாம் மாற்றங்கள் தேவை என்பதையும் நாங்க வந்து சொல்லுவோம். அதுதான் எங்களுடைய அணுகுமுறை.